أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا ولا تؤتوا நீங்கள் கொடுக்க வேண்டாம் அஸ்ஸுஃபஹா சஃபீஹிகள் அறிவில் குறைவானவர்களுக்கு. அப்படின்னா எப்படி பொருள்களை செலவு செய்ய வேண்டும், எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் விளங்காமல் செலவு செய்யக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே பொருளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான். அதாவது இப்போ அனாதைகளை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லி வர்றான். இப்போ குறிப்பாக இது அனாதைகளை குறித்தாலும் பொதுவாக எல்லோருக்கும் குறிக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு அனாதைகள் வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு அவங்க அப்பா விட்டுட்டு போன சொத்தோ அல்லது வேறு யாரும் அன்பளிப்பாக கொடுத்த சொத்தோ ஒரு சில லட்சங்கள் இருக்கு. அவர் எங்கள் அத்தா சொத்தான என்ற கொடு அப்படிங்கிறார். இப்போ அவர் 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, தெருவில் போகிறவன் முட்டாயை வாங்கிட்டு காசை வாங்கிக்குவான், முட்டாயை கொடுத்துட்டு காசை வாங்கிக்குவான். அல்லது அவர் ஏதோ தனக்கு பெரிய அறிவு இருக்கிற மாதிரி நான் இதில் போய் இந்த முதல்ல போடுறேன், இந்த வியாபாரத்தில் போகிறேன், அந்த வியாபாரத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டு கடைசியில் சந்தியில் நிற்கிற மாதிரி ஏற்பட்டு விடலாம். அவர்களிடத்தில் பொருளை ஒப்படைக்காதீர்கள். அவர்களுக்காக அறிவு இனியவர்கள் பொருள்களை நல்ல முறையில் செலவழிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் வரையிலையும் பொருளை ஒப்படைக்காதீங்க. அதே மாதிரி அனாதைகளாக இல்லாமல் சாதாரண உங்கள் வீடுகளில் உங்கள் மகனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பொருள்களை பயன்படுத்த தெரியாதவர்கிட்ட அவர்கள் கண்ட்ரோலில் பொருள்கள் காசு பணத்தை கொடுக்காதீங்க. என்ன செய்யணும், அவங்க என்ன வேணுமோ, இப்போ என்ன வேணும், உனக்கு ட்ரெஸ் வேணுமா வாங்கி கொடுங்க, சாப்பாடு வேணுமா வாங்கி கொடுங்க, பிஸ்கட் வேணுங்கிற இந்த கொடு, அதான் நல்லது. இது பொதுவான எப்பவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய அறிவுரை எந்த காலத்துக்கும் எல்லோருக்கும் பொருந்தும். இறங்கி தினமும் குறிப்பாக அனாதைகள் விஷயத்தில் இறங்கினாலும் சரியே. இப்போ மதரசா மாணவர்கள் இருக்கிறாங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க, எப்படி பொருள் செலவழிக்குன்னு தெரியாது. நாகூர் போறேன்னு போய் 50 ரூபா கொண்டு போய் எல்லாத்தையுமே செலவழிச்சு போட்டு 2 பிஸ்கட்டு 2 டீ அதை குடிச்சிட்டு வந்துடுவானுங்க. அப்புறம் கடைசியில் நோட்டு வாங்க, பேனா பென்சில் வாங்க கூட காசு இருக்காது. அந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எப்போ தேவையோ என்ன தேவையோ வாங்கி கையில் கொடுங்க. பிஸ்கட் வேணுமா கொடு, ட்ரெஸ் வேணுமா வாங்கி கொடு, என்ன வேணுமா அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படி கொடுங்க. வீண் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு அதை நீங்கள் அல்லாஹ் தஆலா பொருளை வாழ்க்கையின் ஒரு மிக பெரும் ஆதாரமாக நமக்கு வைத்திருக்கிறான். வாழ்க்கையின் முக்கிய ஆதாரம் எது? பொருளின்றே அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அருளை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த உலகத்தில் வேலை இல்லையா மறுமையில, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்தில் வேலை இல்லைன்றாரு வள்ளுவர். அது மாதிரி பொருளை அல்லாஹ் தஆலா முழு வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கி வச்சிருக்கிறான். சொல்றான், வலா தூத்து சுஃபஹா சஃபீஹிகளிடத்தில் ஒப்படைக்காதீர்கள் அம்வாலக்கும் உங்களின் பொருள்களை. அம்வாலக்கும் உங்கள் பொருள்களை ஒப்படைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதுல ஒண்ணு, நம்ம காசு பணங்கள்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது, நம்ம மனைவிட்டு நம்ம காசு கொடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் அறிவில் கம்மி தானே, அறிவு குறை. ஒரு நகை புது மாடலாக வந்திருக்கும், 20 பவுன் நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு புது மாடலை 15 பவுன் தான் கொடுப்பான். திரும்ப பழைய நகை 20 பவுன் எடுத்துட்டு புதுசாக கொடுத்தால கொடுப்பான். அதே காசுக்கு 15 பவுன் தான் கொடுப்பான். அதில் செய்கூலி சேதாரம், இதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் அவன் பிடிக்குவானுங்க. அதான் அவனுக்கு லாபமே. இந்த 5 பவுன் உனக்கு லாபம். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக செய்வாள்வ. அவங்கள்ட்ட ஒப்படைக்காது. நாக்கிசாதுல் அக்கல் தானே, அக்கல் குறைவானவர்கள் தானே பெண்கள். பெரிய ஊரே பேசணும் பேசுவாங்க. பார்த்தா அரசாங்கத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக அவர்களாக என்ன அற்புதமாக அறிவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரிய வரும். கடைசியில் தூக்கு மாட்டி தான் சாவாளோ பாருங்க. கடைசியில் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. என்னங்க அப்படின்னா கோவத்தில் முடிவு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடுறாங்க, கடைசியில் பார்த்தா கைது செய்து உள்ள. ஏப்பா புருஷன் பேச்சை கேட்ட ஆடுனா. எத்தனையோ தமிழகத்தில் பெண் அதிகாரிகள் இருக்கிறாங்க, பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள், எம்எல்ஏக்கள் என்ன இருக்கிறாங்க. யாரோ ஆணுடைய கண்ட்ரோல் தான் வந்துடுறாங்க. கடைசியில் ஒன்றும் அப்பா அம்மா அல்லது பையன் அப்படி இல்லையா, புருஷன் அண்ணன் தம்பி யாருடைய கண்ட்ரோல்லையாவது ஆயிடுறாங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் சுயமாக ஓட்ட முடியாது. ஒரு ஆணை சார்ந்த வாழ்க்கை தான். வளரும் வரை தந்தை, அதன் பின் கணவர், அதன் பின் மகன், யாரோ ஒருத்தவங்க, இப்படி இன்னொருத்தரை சார்ந்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய புத்தி, அறிவு எல்லாமே அந்த அளவு தான் நல்லா வச்சிருக்கிறான் அவங்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா,
ஆண்கள் பெண்களை காண வலிமை மிக்கவர்கள், பெண்களுடைய நிர்வாகிகள் ஆண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வாமுக்கு நிர்வாகிகள் தான் அர்த்தம் தான். பெண்களின் மீது நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள். என்னவே இப்ப என்ன, ஏன் ஆணும் பெண்ணும் சமந்தானே, உலகிலே எல்லாம் ஒன்றுதானே, அது என்ன அது என்று இன்றைக்கு ஒரு கூக்கோள் எழுந்திருக்கிறது. அல்ல எது எதுல சமம் வச்சானோ அது இதுல சமமாயிருங்க, எது எதுல சமம் இல்லையோ அதுல சமம் இல்லை தான். எல்லாத்துலையும் சமம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆணும் இன்னொரு ஆணுமே சமம் இல்லை. எதுல சமமா வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா? குர்ஆன்ல வரிசையா அல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி. பாருங்க, மூமினா இருக்க ரெண்டு பேரும் சமம். இவரும் ஈமான் அதே அந்தஸ்து, அவருக்கும் ஈமான் அதே அந்தஸ்து. வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், இஸ்லாத்துல நீயும் சமம் அவங்களும் சமம். வல் கானிதீன வல் கானிதாத், உனக்கு வழிபாடுகள் அவங்களுக்கும் சமம் நீயும் சமம். சாதிகீன சாதிகாத், நீங்களும் உண்மை சொல்லக்கூடிய அவங்க உண்மை சொல்லக்கூடியவர்கள், திருக்கலிமாவை சொல்லக்கூடியவர்களா இருக்கிறீங்க. நீங்களும் சாபிரீன சாபிராத், ஒரு பொறுமையிலே சமம். வல் காஷிஈன வல் காஷிஆத், அல்லாஹ்வை பயந்து அச்சம் கொள்வதிலே சமம். வல் முதசத்திகீன வல் முதசத்திகாத்தி, தான தர்மத்தில் நீங்களும் அவங்களும் சமம். நோன்பு நோற்பதில் சாயிமீன சாயிமாத், இவர்களுக்கும் நோன்பு அவங்களுக்கும் நோன்பு. வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி, தன்னுடைய கற்பை பேணிக் கொள்வதில் அவர்களும் இவர்களும் சமம். ரெண்டு பேருக்கும் அல்ல ஒரே சட்டம் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவதில் இவர்களும் சமம் அவர்களும் சமம். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஃபிரத்தை வைத்திருக்கிறான், அதுலேயும் சமம். அஜ்ரன் அஸீமன், மிக பெரும் கூலியை வைத்திருக்கிறான், அதுலேயும் சமம். எல்லாத்துலேயும் சமம் தான், யாருலையும் பிரிக்கவே இல்லைன்னு தான். மன் அமில சாலிஹம் மின்கும் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, உங்களில் யார் ஆணோ பெண்ணோ நற்காரியங்கள் செய்தார்களோ ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகிலும் மறு உலகிலும் வாழச் செய்வேன். இதுலேயும் சமமானதுதான். இப்போ ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பெற்கிறாங்க, ஆம்பளையும் புள்ள பெற்றா முடியுமா? அது உங்க உடல் அமைப்பு ஒன்று, அவங்க உடல் அமைப்பு ஒன்று. எனவே ஆம்பளைங்க சண்டை போடுறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, பொம்பளைங்க ஜிஹாதுக்கு பண்ண முடியுமா? அது அல்ல, அதுக்குன்னு ஒரு சில வேலைகளை பிரிச்சு கொடுத்துருக்குறான். எத்தனையோ வேலைகளை ஒன்றா வைத்தா இல்லாத சில வேலைகளை, ஏன்னா எல்லாரும் ஒரே பக்கம் போயிட்டா அந்த வேலைகளை எல்லாரும் செய்யும், வேலை குட்டிச்சவரா போயிடும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அற்புத பேரறிவாளன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹக்கீமுன் அலீம், என்ன மாதிரி ஒரு அற்புதமா பிரிச்சிருக்கான். துனியாவில யாருமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி அல்லாஹ் ஆண் பெண்ணை பிரிக்கிறான் அப்படிங்கிறத. ஒரு ஊர்ல எல்லாருமே டாக்டரா போயிட்டாங்கன்னா யார் என்ஜினியரிங் வேலை பார்க்கறது, யாருக்கு வைத்தியம் பண்றது? ஒரு ஊர்ல எல்லாருமே இன்ஜினியரா போயிட்டா யாரு தான் வைத்திய வேலை பார்க்கறது? இருக்குதா இல்லையா? எல்லாரும் ராஜாவை போனா பல்லக்கு தூக்குறது யாருன்னு கேள்வி வரும். அந்த மாதிரி எல்லோரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இதுக்கு சில பேர் வேலை, அதுக்கு சில பேர் தேவை. அதே மாதிரி வீட்டு வேலைகளை பார்க்கறது யாரு? எல்லாரும் நாட்டு வேலையை பார்க்க போயிட்டா, எல்லாரும் சம்பாதிக்க போயிட்டா, சம்பாரிச்சுக்கணும் சந்தோஷமா செலவு பண்ணி மனைவி புள்ள குட்டிகளை வளர்த்தாதானே அவன் எதிர்காலத்துல ஒரு நாட்டை உருவாக்குவான். அதை பார்க்கறது யாரு? அதனால அது கேவலம், இது கேவலம் இல்லை. டாக்டர் தொழில் கேவலம், இன்ஜினியர் தொழில் கேவலம், கூடு கட்டுறது கேவலம், கொத்தனார் தொழில் கேவலம், கட்சி வேலை கேவலம்டா. டாக்டருக்கு கூடி இருக்கிறது கொத்தனார் தேவையா இல்லையா? கொத்தனார் உடம்பு சரியா டாக்டர் தேவையா இல்லை? அப்ப டாக்டருக்கு கொத்தனார் வேலை செய்யறான், கொத்தனாருக்கு டாக்டர் வேலை செய்யறாரு. பாவுக்கும் பாதன் சுகுரியன் பாதுகும் அலா பாதன் பாதுகும் பாதன் சுகுரி என்ன ஆயிடுச்சு? எப்படி உங்களை சிலரை தங்கள் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. எல்லாரும் வேலைக்காரன் தான். ஜவுளி கடை முதலாளியும் வேலைக்காரன் தான். ஏன் நமக்கு தேவையான துணியை அவன் போய் கஷ்டப்பட்டு இப்போ பல ஊர்களில் போய், சூரத்தில் போய் சேலை, குஜராத்தில் போய் கைலி, திருப்பூரில் போய் பனியன், பல ஊர்களுக்கு நாடுகளுக்கு அலைஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நமக்கு ஒரு குடையின் கீழ் கொடுக்குறான். அந்த வேலையை நாம செய்ய முடியாது, அலையணும். எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து நமக்கு கொடுத்து விட்டு
போய் அலைஞ்சிட்டு வந்து கொஞ்சம் காசு கொடுங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கறான், பிச்சை கேட்கறான். சரின்ட்டு அவன் வாங்கின காசு மொத்தம் எல்லா துணியும் கணக்கு போட்டா அவர் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. நம்ம ஒரு 200, 300, 400, 500 எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம் அவருக்கு. எதுக்காண்டி அலைஞ்சது போக்குவரத்து காசுக்கு கொடுத்துறோம். அது அவருக்கு லாபம். என்ன போய் கொத்தனாரு வீடு கெடுத்துறாரு டாக்டருக்கு. டாக்டர் கொத்தனாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க பிள்ளைங்க உடம்பு சரியில்லை, கையெல்லாம் மேலாம் ரத்தம் தெரிக்க அவரு தான் 2 ஆப்ரேஷன் பண்ணி வேலை செய்யறாரு. அதெல்லாம் அசிங்கமாக பார்க்குறாங்க, எளிமையாக கொடுக்கணும். அவங்க துபூரில் ஆப்ரேஷனு, பித்தத்தில் ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணி அவனை இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அங்கெல்லாம் போய் ரத்தம் அசுத்தம் அதெல்லாம் பார்க்க முடியுமா? சீயை நசுக்கி வெளியே இருக்கிறாரு 2 கை வச்சு. அந்த வேலை நான் செய்ய மாட்டேன்ப்பா, தாழ்த்தப்பட்ட நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி அப்படிலாம் சொல்ல முடியுமா? அங்கே போய் எல்லாருக்கும் நசுக்கி எடுத்துதான் மலை ஜலங்களை சுத்தம் பண்ணி தான் ஆகணும் அவங்கள. அது அவருடைய வேலை. அது எல்லோருக்கும் வேலைக்காரங்க நம்பி, எந்த வியாபாரியா இருக்கட்டும், எந்த தொழிலாளியா இருக்கட்டும், எந்த ஆபீசரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்போ அல்லாஹ் தஆலா வேலைகளை பிரித்து வச்சிருக்கிறான் தன் ரஹ்மத்துக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆணுக்கு சில வேலைகளை வச்சிருக்கிறான், பெண்ணுக்கு சில வேலைகளை வச்சிருக்கிறான். நாங்கள் எல்லோரும் சமம். எதுல அல்லாஹ் சமம்னு சொன்னாலும் அதுல சமம். நீ எது அல்லாஹ்ல சமம் இல்லை, இந்த வேலை நீ செய். இப்ப நான் பிறந்த குழந்தைக்கு 4 நாளைக்கு பால் தரேன், நீ 2 நாளைக்கு பால் தரேன்னு வாப்பாடு சொல்ல முடியுமா? அம்மா இல்ல நான் 2 குழந்தை பத்தி நீ 2 குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்ல முடியுமா? அது நீ புள்ள பெக்கிற கருவியே எல்லாம் ஒன்றை தான் வச்சிருக்கிறான். நீ வீட்டில இருந்து புள்ள பெற்று பிள்ளைகளை சந்தோஷமா வளர்த்து கொடு. பாப்பா வெளியே போய் சம்பாரிச்சுட்டு வரட்டும். நீ சம்பாதிக்க வெளியிட்டு அவரு வீட்டுல புள்ள பார்க்க முடியும்? இன்னைக்கு நாட்டில் வந்த குழப்பங்களுக்கு காரணமே இந்த அறிவு கட்டத்தனம் தான். அறிவு இல்லாம ஆணும் பெண்ணும் சமம். அரசாங்கத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும். பார்லிமெண்ட்ல அவளும் வந்து உட்கார்ந்து இருக்கணும். சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் 3ல் 1 பங்காவது பொம்பளைங்களுக்கு பாதி கொடுக்காட்டி போகுது, 3ல் 1ஆவது கொடுங்க. 100 பேர் மொத்தம் இருக்கிறாங்கன்னா 33 பேர், 33% பெண்கள், 3ல் 1 பொம்பளைங்களா இருக்கட்டும். 1, 2 இருக்கிறதே தாங்க முடியல ரோதனை. சட்டமன்றத்தையே அது வந்து இது பைப்படி ஆக்கிறாள்வா, ஒரே சத்தம் காட்சி முடிச்சுட்டு. இதுல அவ்வளவு பேர் வந்தா அப்படியே சொன்ன போனா நீ பெண்களுக்கு துரோகம் இழைக்கிற சமுதாயம். அதாவது உனக்குரிய வேலையை நீ செய்ய உன் புருஷனை அனுப்பு. இப்ப நீ சட்டமன்றத்துக்கு உன் புருஷன் சட்டி கழுவுறதா? நீ சட்டம் இயற்றிட்டு இருப்ப, அவர் சட்டி கழுவிட்டு இருப்பாரா? அந்த புருஷன் சட்டம் இயற்றிட்டோம், அவருக்கு சட்டையை துவச்சு கொடு. நீ அவருக்கு சட்டை துவச்சு கொடுத்து அமுச்சு. இப்ப அவருக்கு வந்து சட்டம் இயற்றா அது உனக்கு பெருமை இல்லையா? புருஷன் சட்டம் இயற்றுகிறார், புருஷன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், புருஷன் முதலமைச்சராக இருக்கிறார், புருஷன் வந்து பிரதமராக இருக்கிறார்னா பொண்டாட்டி பெருமை இல்லையா? அது பெருமை தான். ஏன் துனியாவிலையும் பெருமை, ஆகிரத்திலையும் பெருமை. அது எப்படி? துனியாவிலையும் புருஷனுடைய பெருமை பொண்டாட்டிக்கு சேருது. இங்க இருந்து நம்ம பிரதமர் போறாரு, அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றார். யாரோட? பொண்டாட்டியோட. என்ன தேர்தல் இருந்துச்சு இந்த அம்மா? என்ன ஜெயிச்சிச்சு? அந்த பொண்டாட்டி யாருன்னு யாருக்காவது தெரியுமா? திருத்த வாக்கு கேட்டுச்சா? ஒண்ணும் இல்லை. வீட்டுல சோறாக்கிட்டு தான் இருந்துச்சு. அங்க போனா ராணுவ அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. யாருக்கும் சேர்த்து? அந்த கூட போன பொம்பளைக்கும் சேர்த்து. பிரதமர் நடந்து போற, கூட மனைவி நடந்து போகுது, அணிவகுப்பு மரியாதை அந்த அம்மாவுக்கு சேர்த்தான உழுகுது. அந்த அம்மா ஒரே ஃபிளைட்டு, தனி ஃபிளைட்டு. அவங்களுக்கு என்னென்ன சலுகைகளோ என்னென்ன தங்குமிடமோ எல்லாமே இந்த அம்மாவுக்கும் சேர்த்து. எப்படி? நீ தனியா இல்லை, நீ என்ன கொடுக்குற அந்த மதிப்பு மரியாதை? அந்த புருஷனுக்கு நீ ஆடை. எப்படி நம்முடைய பாரத பிரதமர் வந்து அணிவகுப்பு மரியாதைக்கு போறாரு, அணிவகுப்பு மரியாதை உங்களுக்கு தான். நீங்க போட்டது சட்டைக்கு பேண்ட்டுக்கெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்க விமானத்தை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாராச்சும். நீங்க போட்டிருக்க செருப்புக்கும் சேர்த்து நாங்கள் அணிவகுப்பு மரியாதை நான் சொல்லிட்டு வைப்போமா? செருப்பு தொப்பி கிப்பி எல்லாம் கழட்டி வச்சு நீங்க மட்டும் அமனமா வாங்க, உங்களுக்கு நாங்கள் சல்யூட் வைக்கிறோம். அமெரிக்க பிரதமர் இந்திய நாட்டுக்கு வர்றாரு, எல்லாத்தையும் கழட்டி வச்சு உள்ள வாயா, நாங்க வந்து மரியாதை கொடுக்குறோம், உங்களை மாலையிட்டு வரவேற்கோம் சொல்லுவாங்களா? விமானத்துக்கு தனி விமானம் வந்து அமெரிக்க பிரதமருக்கு தான். அவர் செருப்புக்கும் அவர் பூட்ஸுக்கும் வந்து தனி விமானமா? அதனால அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் அமனமா வந்தாங்கன்னா விமானத்தில் ஏற்றிக்குவோம். பிரதமரை மட்டும் ஏற்றிக்கிறோம். பிரதமருடைய தசை ஏற்றுக்க முடியாது சொல்லுவாங்களா யாராச்சும்?
தனி விமானம் அமெரிக்க பிரதமருக்குன்னா அவர் போட்டிருக்க ஷூ, செருப்பு, சாக்ஸு, நாத்தம் பிடிச்ச சாக்ஸு, உள்பனின்னு, ஜட்டி, அவருக்கு மேலே போட்டிருக்கிற ஃபேண்ட்டு, கோட்டு, தொப்பி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த தனி விமானம். ஏசி ரூமு, ஏசி காரு, பல கோடி மதிப்புள்ள 100 கோடி மதிப்புள்ள கார். அந்த கார் அவருக்கு மட்டுமா அவர் ஃபேண்ட்டுக்கும் சேர்த்தியா, செருப்புக்கும் சேர்த்தியா, அவர் போட்டிருக்க செருப்புக்கும் சேர்த்து. எனவே அப்ப அந்த மரியாதைங்கும்போது ஒட்டி கொண்ட எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஏசி ரூமு அவருக்குன்னா சட்டைக்கும் சேர்த்து தான். பார்லிமெண்ட்டில் அனைவரும் இருந்து மரியாதை, நானும் அணிவகுப்பு மரியாதை, எல்லாமே ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க, போகும் இடமெல்லாம் மாலை மரியாதை, எல்லாம் அவருக்கும் அவர் ஆடைக்கும் சேர்த்தான். அதே மாதிரி இந்த மனைவி என்பது தன்னை தனியாக விளங்கி தனக்கு தனி மரியாதை வேணும்னு கேட்கிறாங்க. அதனால எங்க பார்த்தாலும் கஷ்ட நஷ்டங்கள். இங்க எப்ப கணவனோடு ஒட்டி கொண்டாயோ உன் கண் அவனாக ஆகிவிடுகிறான். கணவன் உன் கண் அவன் யாரு? அப்ப எப்ப கண் உன்னுடைய தன்னாக அவன் ஆகி விடுகிறானோ, இப்ப அவனுடைய ஆடையாக உன்ன லிபாசுல்லக்கும் வாழ்ந்தும் லிபாசுல்லகுன்ன, நீங்க அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைன்றாங்க. அப்ப எப்ப அவருடைய ஆடைய கணவனுடைய ஆடையாக நீ மாறிவிட்டாயோ அதே மரியாதை துன்யாவையும் கொடுக்கப்படுதா இல்லையா? கூட மனைவி போறா, அவங்களுக்கும் தான் எல்லா மரியாதை, ஏசி ரூம், காரு, பங்களா என்று சுற்றி பார்க்கறதெல்லாம் எல்லாத்துலயும் அங்கேயும் அந்த அம்மாவையும் கூட்டிட்டு போறாங்க. ஏன் ஆடை வருகிறது கூட, ட்ரெஸ்ஸுங்க. அது என்னையா பொம்பளுக்கு போய் ராணுவம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், உலக ராணுவமே சொல்லிட்டு இருக்குது. என்னது பொம்பளுக்கு இல்லையா, அவங்க புருஷனுக்கு கூட வருது அந்த அம்மா. ஒழுங்கா விளங்கு சொல்லுவானு இல்லையா? இதே மரியாதை ஆகிறதுலையும் உண்டு. அன்பியாக்களுடைய மனைவிமார்களுக்குள்ள சிறப்பு அடுத்தவர்களுக்கு இல்லை. யா நிசான் நபி லஸ்துன்னக அஹதிம் மினன் நிசா, உலகில் உள்ள எந்த பெண்களை போன்று நீங்கள் நபியுடைய மனைவி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க இல்லையா? இப்ப நபியுடைய அந்தஸ்து அவன் கல்யாணம் முடிச்சோன்னா மனைவிக்கு வந்துருக்கு. அதுவரை சாதாரண ஒரு பெண்மணியா இருந்தாங்க, ஜுவேரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அண்ணல் நபி அவர்களுக்கு திருமணம் செய்தவுடன் உம்முல் முஃமினீன், உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய மூமின்களின் தாயாகிவிட்டார். அன்னை ஹதீஜா அவர்கள் மக்காவில் வாழும் ஒரு சீமாட்டி, ஒரு பணக்கார பெண்மணி என்ற அளவுதான் இருந்தார்கள். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாக ஆகணுடன் அகில உலகத்தில் அவர்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. சிறப்பிலே உம்முல் முஃமினீன் ஆயிட்டாங்க. ஹைரு நிசாஇல் ஆலமீன், அகில உலகம் கண்டெடுத்த அற்புத பெண்மணிகளில் அவர்களும் ஒருவர். யாரு? அன்னை ஹதீஜா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவரெல்லாம் ஈடு இணை இல்லாத பெண்மணிகள் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அவர்களோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த சிறப்பு ஆகிரத்திலையும் கிடைச்சி போச்சா இல்லையா? அவங்களுக்கு கிடைச்சி போ. துனியாவுடைய மரியாதையும் ஆகிரத்துடைய மரியாதையும் எந்த கணவருடைய சிறப்பு அல்லாஹ் தஆலா மனைவிக்கும் கொடுத்துறான். மறுமையிலும் அப்படிதான். அவங்க மனைவிமார்கள்ட்ட கொஞ்சம் அமல்கள் குறைவா இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் தஆலா இந்த கணவருடைய அந்தஸ்து என்னவோ, அவங்க எவ்வளவு பேர் அவுலியாவோ, எவ்வளவு பேர் அல்லாஹ்வுடைய பேறு பெற்ற அன்பியாக்களாக, அவுலியாக்களாக, குத்துபுகளாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக எப்படி இருக்காங்களோ அங்க அல்லாஹ் கொண்டு போயிடுவோம் மனைவிமார்களையும். இங்க அதனால மறுமையில பட்டோலை வாங்கினா முதல்ல யார் தேடுவானா கொடுக்கறதுக்கு? அங்க பட்டோலை கிடைச்ச மாதிரி, கிரேடு கிடைச்ச மாதிரி, எங்க ஏ கிரேடு, ஃபர்ஸ்ட் கிரேடு கிடைச்சி போச்சு அவங்களுக்கு. வலது கீழே பட்டோலை கொடுத்துட்டாங்க, சந்தோஷம் தாங்க முடியாது. பட்டம் வாங்கின மாதிரி எம்ஏ டிகிரி வாங்கியாச்சு. முதல்ல யாரை தேடி ஓடுவாங்க? மிகப்பெரும் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிட்டாரு, எம்பி ஆயிட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு, பிரதமர் ஆயிட்டாரு. முதல்ல யாரோட ரெண்டு பேட்டி தர்றாரு? மனைவியோருக்கு விட்டு என் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக என் மனைவி இருந்தால். சொந்தம்லாம் கதை தேர்வு நிற்கிறான். காவா போகலா இவை இரவு பகலான தேர்தலில் கத்துறான்னு கத்தி உயிரை விட்டான் பாருங்க. அவன்லாம் தெருவில் நிற்கிறான். அவனை கூப்பிட்டு பேச்சு கொடுக்குறாரா? ஏங்க நாங்கள் புறவச்சேரி கிராமத்தில் நான் தாங்க முதலமைச்சரே, உங்களுக்காக வேண்டி தெருவா அலைஞ்சு
ஒரு மாசமா ராவும் தூக்கம் இல்லை, பகலும் தூக்கம் இல்லை, உழைச்சேன். என்னையை கூப்பிட்டு பக்கத்துல இருந்து பேட்டி கொடுக்கல நீங்க முதலமைச்சர் அவர்களே. இந்த கிராமத்துல நான் தான் கிராமமா தெருவா சுத்தனை காலில் செருப்பு இல்லாம என்னை விட்டுவிட்டு படுத்து தூங்கி ஒரு காலையில் டீ போட்டு கொடுத்தாலே கொண்டாட்டி அவளை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்தா முதலமைச்சர். என்னுடைய வெற்றிக்கு என் மனைவிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏன் எனக்கு காலையில் அவங்க தான் டீ போட்டு கொடுத்தாங்க. நான் பொதுக்கூட்டங்களை கலந்து கொள்வதற்கு என் சட்டையை அவங்க துவச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. முதலமைச்சர் ஆயிட்டு என்ன பை இப்ப மறுமையில் அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள்ல பட்டோலை வாங்கணும். முதல்ல யார்கிட்ட ஓடுவானா? அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாவும் இக்ரவு கிதாபியா இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. இது இன்னொரு ஆயத்துல فينقلب إلى أهله مسرورا فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا. வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் லேசான முறையில் கேள்வி கேட்கப்படுவார்கள். உடனே அதை வாங்கிட்டு ينقلب إلى أهله مسرورا தம் முன்னாடிட்ட ஓடுவான் தூக்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியாம ஐயா 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 பட்டோலை வலது கையில் வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ் இல்லை நமக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் வாங்கிட்டு அவன் மட்டும் அடுத்த முன்னாடி பக்கத்து முன்னாடி போவான். அவன் ஐயா வந்துருச்சு எங்கே போவான்? முதல்ல யார்கிட்ட போய் சொல்ல ஓடுவான். பையனு கழிவு அவன் ஓடுவான். இல்லை அருகி தன் மனைவி இடத்திலே மசரூரா மகிழ்ச்சி பொங்க ஓடுவான். இல்லை உம்மி அபிஹி கிடையாது. வாப்பா அம்மா சொல்ல மாட்டான். முதல்ல எங்க முதல்ல முன்னாடி ஓடுறான். அது உலகத்துல இயற்கை. அங்கேயும் அந்த அப்படிதான் இங்கேதான் அங்கேயும் எப்படி ஓடுறான் முன்னாடிதான். மறுமையில போய் அதே மாதிரி கட்டல்ல படுத்துக்கிட்டு சொர்க்கத்துல படுத்துக்கிட்டு அங்கேயும் முன்னாடி போய் நினைப்புதான். இன்னா குன்னாபி அஹலினா முஷ்ஃபிகீன். எங்க குடும்பத்தார் விஷயத்துல ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. முன்னாடி விஷயத்துல தொழுவ மாட்டிக்கிறாளே அப்படிங்களாம அல்லாஹ் தஆலா கருணை இப்படிதான் தொழுகையாளியா கேட்பாங்கள மன்னிச்சு அப்படி சொர்க்கம் சேர்த்துறாங்களே. அப்ப மன்னல்லாஹு அலைனா வகானா அதாபு ஸமூம். அல்லாஹ் எங்கள் மீது கருணை புரிந்து கொடூர நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை எல்லாம் பாதுகாத்துட்டான் அப்படின்னு அங்கேயும் முன்னாடி தோல் மேல கை போட்டு பேட்டி கொடுக்குறான். எங்க சொர்க்கத்துல போய் பேட்டி கொடுக்குறான் டிவிக்கு. எங்க இன்னா குன்னா ஃபி அஹலினா முஷ்ஃபிகீன். ஆரம்பத்தில் எங்கள் மனைவி உங்கள் விஷயத்துல ரொம்ப நாங்கள் கவலையா தான் இருந்தோம். துன்யாவில இப்ப எப்படிங்க இருக்கு? அல்லாஹ் இப்ப எப்படி இருக்குங்க? அப்ப மன்னல்லாஹு அலைனா அல்லாஹ் எங்களுக்கு கருணை புரிந்தான். கானா அதாபு ஸமூம். கடும் இந்த நரக வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து கருணை புரிந்தார். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க போய் அதேதான். அப்போ இந்த மனைவி இங்க கணவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய வேலைகள் செய்தால் இங்கேயும் அல்லாஹ் அந்த பெருமையை கொடுப்பான், அங்கேயும் பெருமை கொடுப்பான். இது விளங்காத மூவேவிகள் சில பேர். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை. அவர் முதலமைச்சரா போனா நானும் முதலமைச்சரா போவேன். அவங்க 4 மந்திரியா நாங்களும் 4 மந்திரியா. அவங்களும் போலீஸா நாங்களும் போலீஸ். அவங்க ராணுவமா நாங்களும் ராணுவம். கலவரத்தை அடக்க பெண் போலீஸ் பட 4 பேர் போகுது. அந்த பெண் போலீஸுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு 40 பேர் பின்னாடி போறாங்க. ஆண் போலீஸ். நேற்றைய பத்திரிகையில ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ஒரு பெண் போலீஸ் அதிகாரி நேற்றைய பத்திரிகையில ஏப்ரல் மாசம் தான்ப்பா. என்ன தேதி இன்னைக்கு என்ன தேதி? 24. நேற்றைய பத்திரிகை பாருங்க. 2011 நேற்றைய பத்திரிகை. நேற்றைய முந்தானது பத்திரிகையோ. ஒரு பெண் போலீஸ் அதிகாரி, தமிழகத்தில் உள்ள அதிகாரி, அதாவது தமிழகத்தினுடைய தலைமை இது இருக்குல்ல கோர்ட்டு, ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கு. என்னண்டு நான் போலீஸ் வேலையை சேர்ந்தது இன்ன வரைக்கும் சந்தித்த ஆண்களின் கொடூரங்கள்,
ஆண்கள் எங்களை செக்ஸ் பொம்மைகளாகத்தான் நினைக்கிறார்கள். வேலை செய்யக்கூடிய பெண் போலீஸ்களையும் சரி, போலீஸ் அதிகாரிகளையும் சரி அப்படின்னு பச்சையா சொல்லுது அந்த அம்மா. இன்னொரு வாசகம் எழுதுறது, பெண் போலீஸ் நிலையங்கள் எல்லாம் இன்று ஆண் அதிகாரிகள் ஓய்வெடுக்கும், அவர்கள் மகிழ்ச்சி அடையும் ஓய்வு அறையாக ஆகிவிட்டது என்று அந்த அம்மா சொல்லுது. எடுத்து பாருங்க பேப்பர்ல என்று மனு தாக்கல் செஞ்சிருக்கு. இது நான் என்று சொல்ல வெட்கப்பட்டு பல நாட்களாக சொல்லாதிருந்தேன். இறுதியாக இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வில் உந்தப்பட்டவளாக நான் சொல்லுகிறேன். இது நான் மட்டும் சொல்லல, நான் யாரையெல்லாம் சந்தித்தானோ எத்தனை பெண் போலீஸுகளை அதிகாரிகளையோ கீழ்மட்டத்தில் உள்ள கான்ஸ்டபிள்களையோ மேல் மட்டத்துக்கு மேல் மட்டமா வந்தாலும் சரிதான், டிஜிபியா ஒரு பொம்பளை வந்தாலும் சரிதான், அவர்களுக்கும் ஆண்களால் தொந்தரவு கொடுக்கப்படுகிறது. ஆண் டிஜிபியாக அந்த சகோதரப்பான்ல அவன் தொந்தரவு கொடுக்கறான், தீய பார்வை பார்க்கிறான், தீய முறையில் அணுகுகிறான், வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்கிறான், முழுமையாக எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஹைகோர்ட்ல மனு கொடுத்திருக்குது அந்த அம்மா. நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், இதை பற்றி இன்னென்ன இடத்துல நம்ம தெளிவாக நடக்குது அராஜகங்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துடைய டிஜிபியாக இருந்த லத்திகா சரண் என்பவரிடத்தில் நான் மனு கொடுத்தேன். அந்த அம்மா பெண், எனவே பெண்ணுக்கு பெண் ஆதரவா இருக்கும் என்று கொடுத்தேன். என் மனுவை வாங்கி அந்த அம்மா முத்துக்கு மூளையில போட்டாங்க. ஏன்? அவர்களுக்கு மேலே ஆண் அதிகாரிகள் இருக்கிறாங்க, தான் நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த அம்மா அதை கொண்டு போய் அவன் காமிச்சோன்னா மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். தூக்கி அதுக்கு மூளையில போடு, இதெல்லாம் ஒரு பேச்சு எடுக்க வேண்டியா நீன்னு அதோட தூக்கி அவங்க போட்டுருவான். அந்த மாதிரி என்ன செய்யும் பாவம். இதை நான் கோர்ட்டு கவனத்துக்கு கொண்டு விடுகிறேன். நீ தமிழகம் முழுவதும் ரகசியமாக விசாரணை நடத்தினால் தப்பித்தவர் யாரும் இல்லை ஆண்களின் தொந்தரவை விட்டும் அப்படின்னு அந்த அம்மா எல்லாம் தெளிவா எழுதி கொடுத்துருக்கு. நான் சந்தித்த பேர்கள் எல்லாம் விசாரிச்சுட்டேன், எல்லாரும் இதே தான் சொல்றாங்க, ரகசியமான முறையில் என்று சொல்றாங்க. ஆனா யாரும் வெளிப்படுத்துறது இல்லை. நீங்க தமிழகம் முழுவதும் உள்ள பெண் போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட விசாரணை நடத்துங்கள், கோர்ட் ரகசிய விசாரணை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு கட்டுங்கள் அப்படின்னு மனு கொடுத்துருக்கு பாய். நேற்றைய பேப்பர்ல வெளியா இருக்கு பாய். இதுதான் மார்க்கம் சொல்லுச்சு. எப்படி சமமா இருக்க முடியும்? ஆண் ஒரு ஆணோ இரண்டு ஆண்களோ சேர்ந்து ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்யும் பொழுது, நிர்பந்தம் செய்யும் பொழுது அந்த பெண் எப்படி தப்பிக்க முடியும்? எவ்வாறு தன்னை உடல் வாகு எப்படி இருக்கு? அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். எனவே உனக்கு அல்லாஹ் வைத்த பணி என்ன? பாதுகாக்கப்பட்ட வீடுகளில் இருந்து நீ உன் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள், உன் கணவருடைய பொருட்களை பாதுகாத்துக்கொள், உன் மாமன மாமியை பாதுகாத்துக்கொள், உன் உறவினர்களை பாதுகாத்துக்கொள். இதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஆண்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவு, நீங்கள் போங்க, சண்டைக்கு போங்க, உயிரை விடுங்களும், நாட்டுக்காக, மார்க்கத்துக்காக, தீனுக்காக வேண்டி மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக நீ உயிரை விடு, உனக்கு வலிமை கொடுத்துருக்கேன் கையில. ஓங்கி ஒரு குத்து விட்டா ஆம்பளை அடுத்து அவன் பல்லு போயிடும். 4 பொம்பளை 5 பொம்பளை வந்தா ஒரு ஆம்பளை சமாளிக்கலாம், அடிச்சு தூக்கி எரிஞ்சிடலாம் தூக்கி. ஆனா ஒரு பொம்பளை 4 ஆம்பளை சமாளிக்க முடியுமா? 2 ஆம்பளை சேர்ந்தானவே அவளை நிர்பந்தப்படுத்தி, ஒரு ஆம்பளை நிர்பந்தப்படுத்தி நான் வீட்டுக்குள்ள பொழுது அவளால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரே ஒத்த ஆம்பளை உள்ள புகுந்து பேப்பர்ல பாக்குறோம், சில நேரங்கள்ல வீட்டுல 2 பேரை 3 பேரை கட்டி போட்டு சில பேரை பலாத்காரம் செய்து நிர்பந்தம் செய்து அடைய வேண்டியதை அடைந்து கொண்டு அவன் போயிடுறான்னா வந்துருக்கு, பேப்பர்ல போடுறான். ஏன் சமாளிக்க முடியல? இத்தனை பேர் சேர்ந்து, இத்தனை பொம்பளை சேர்ந்து சமாளிக்க முடியல. உங்க உடல் வாக அப்படிதான் எல்லாம் வச்சிருக்கிறான். உனக்குரிய வேலையை விட்டுவிட்டு நீ அடுத்த வேலைக்கு போறேன்டா, உன் வேலையை நீ செய்ய, உனக்குள்ள மூளையை நீ பயன்படுத்தி உன்னுடைய வேலையை நீ செய்ய, அவர்களுக்குள்ள மூளையை பயன்படுத்தி அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். அதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு நாசுக்கான உணர்வுகளை கொடுத்து, இரக்கத்தன்மையை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்து, எத்தனை தடவை அந்த பையன் மோந்தாலும் பேண்டாலும், எத்தனை தடவை அந்த அசுத்தம் பண்ணி விட்டாலும் அன்பா பாசமா அரவணைக்கான். அத்தா அப்படி இல்லை, அந்த நாசுக்கு அத்தாட்டு இருக்காது. வெளி சார் வெளில விட்டு மூஞ்சிதான் அதுக்காக தூக்கிட்டு போவாங்க, நிப்பாட்டங்கிறாரு இவர். அதை விடுங்க அப்படின்னு வாரி அந்த மூக்கு சளி ஊத்துட்டு ஏப்பங்கிறான். அவப்பா மூச்சை ஊற்றி தூக்கிட்டு போ, ஊத்துது பாருன்னு கத்துறாரு. அதை நம்ம என்னமோ
ஏன்னா வலிக்கிறாப்புல மூக்குன்னு அழகா வலிச்சு இப்படின்னு தெளிச்சு விட்டு வெளியே வச்சு அதை போய் சேவை தொடச்சிக்கிட்டு என் கண்ணு வாரி அணைச்சிக்கிறான். யாரு? அம்மா. அந்த இறக்கம் சிந்தனை அது பெண்களுக்கு கொடுத்துருக்கான். இதை விட்டுட்டு இந்த வேலைக்கு நான் வர்றேன், நான் பாராளுமன்றத்துக்கு வர்றேன், நான் நாடாளுமன்றத்துக்கு வர்றேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன் வந்தால் அது இந்த எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும் என்பதை அந்த போலீஸ் அதிகாரி, ஒரு பெண் போலீஸ் அதிகாரியுடைய அறிக்கை நமக்கு தெளிவா சுட்டி காட்டுது. நேற்றைய தினத்தந்தி பேப்பர்ல பொட்டை எழுத்துல போட்டிருக்கான். நான் கூட கட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், பாத்துக்குங்க எல்லாம் அப்படின்னு. அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கணும்ல. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. நீங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள் பெண்களே, முன் சென்ற ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் வாழ்ந்தது போல தெரு தெருவா சுத்தி அலையாதீர்கள். இப்ப என்ன ஆயிரத்தி கட்சியில பொம்பளைங்கெல்லாம் படிச்சு இவர்களை பெரும் பெரும் அதிகாரிகளாக்கி பெரும் பெரும் வேலைகளை கொண்டு போய் இவங்களை உட்கார வச்சோன்னே இந்தியாவில் வேலை வாய்ப்புல ஏறத்தாழ 40% மேல 50% கிட்டத்தட்ட பெண்கள் வந்துடுறாங்க வேலை வாய்ப்புகள்ல. என்ன ஆயிரத்துல ஆம்பளைங்களுக்கு வேலை கிடைக்கல. 50% அவ உட்கார்ந்தா ஆம்பளைக்கு வேலை கிடைக்கல. அவன் என்ன செய்வான்? திருட்டு, கொலை வேலை இருந்தா வேலை செஞ்சுட்டு இருப்பான். இல்லையா சமூக விரோதமான காரியங்கள்ல ஈடுபடுறான். மார்க்கத்துக்கு முன்னாடி நடந்தது தண்டனை தான். ஒண்ணும் இல்லை. நாகப்பட்டினத்துல போய் பாரு, இன்னைக்கு மற்ற நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு 100 கடைகள் நீ சர்வே எடுத்தால், பெரிய பெரிய கடைகள்ல வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்களை சர்வே எடுத்தால், அந்த 100 கடைகள்லையும் சேர்த்து ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சா அதுல ஏறத்தாழ 800 பேருக்கு மேல பெண்கள் தான், 200 பேர் தான் ஆண்கள். வேற ஏங்க அப்படி? ஜவுளி கடை முழுசும் பொம்பளைங்க தான். ஒரு கல்லால அல்லது ஷர்ட்டிங்ஸ்ல அங்கதான் ஆண் நிற்கிறானுங்க, மற்ற எல்லாம் பொம்பளைங்க. ஏங்க பொம்பளைங்க போட்டிருக்கீங்க? இல்ல சம்பளம் கம்மியா கொடுத்தா 2000 கம்மியா கொடுத்தா வந்துடுறாங்க, 3000 மட்டும் வந்துடுறாங்க. காலங்காத்தால நாசை சாப்பிட்டு வந்தாலும் வேற எங்கேயும் போறது இல்லை. சாயந்தரம் வரைக்கும் ஒழுங்கா சீரா இருந்து சுத்த போறது இல்லை, போன் பேசுறது இல்லை. மதியானம் சாப்பாட்டு வந்து சாப்பிட்டு போறாங்க, சாயந்தரம் வரைக்கும் ஒழுங்கா சீரா வேலை பண்றாங்க அப்படின்னு அவன் சொல்றான். கிருஷ்ணால பாருங்க, மளிகை ஷாப்ல, மூராசன்ஸ்ல, துணிக்கடையில பாருங்க, பெண்கள் தான் அதிகம். இங்க பெண்கள் தான் அதிகம் எல்லா இடத்துலயும். காரணம் என்ன? அவர்கள் வேலையை காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஒழுங்கா பண்றாங்க. இந்த பையனை போட்டாங்க, வர்றதே 10 மணிக்கு வர்றான், சீக்கிரம் வாடா 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 வாடானா வர மாட்டுறான். போன் பேசுறான், ஒண்ணுக்கு 2 பேர் 1 மணி நேரம் கழிச்சு வரான். ஃப்ரெண்டு அவங்கள ஓட்டிடுறான். சார் தொந்தரவா இருக்கு, உன்னோட பெரிய சம்பளம் கூட கேட்கறான், 4000 கேட்கறான், அது 2000 கொடுத்தா போதுங்கிறான். இது சுற்று உள்ள கிராமங்கள் எல்லாத்தையும் எல்லா ஊர்லயும் ஸ்கூல் வச்சிடறானா, ஃப்ரீயா படிச்சு கொடுக்குறானா. +2 படிச்சுட்டா சும்மா இருக்கிறா. கல்யாணம் முடிக்க 5 வருஷம் 6 வருஷம் ஆயிரத்துக்கு பின்னாடி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் 4 இடத்துல வேலைக்கு போய் சரி நம்மளுடைய பாக்கெட் மணிக்காச்சே, நாம் ஒரு சேலை சுடிதார் எடுக்கிறதுக்கு வசதியா போயிருமே அப்படின்னு அவர்களுடைய எண்ணம். அதனால 1000 ரூபா கொடுத்தா வந்துடுறாங்க. கிராமங்களை படிச்சு விட்டு சும்மா இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டோம், கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு 4 வருஷத்துக்கு போவோமே, கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க வேலை, அவளுக்கு வேலை தான். எல்லாம் இந்த மாதிரி பெண்களையா போட்டு நிரப்பி போட்ட உடனே யாருக்கு வேலை குறைஞ்சி போச்சுங்க? ஆம்பளைங்களுக்கு. அவன் திருட்டு வேலை, என்ன செய்யலாம், யாரை கமுக்கலாம், இந்த சிந்தனை அவன் போயிட்டான். பெண்களை யாரும் வேலைக்கு அனுப்பாமல் வீடுகளில் வைத்திருந்தால் பெண்கள் அவர்களுக்குரிய வேலை செய்து கொண்டு வீடுகளில் இருப்பார்களே. ஆனால் யார் வேலைக்கு வரணும்? இப்ப கட்டாயம் கடைக்கு இப்ப கிருஷ்ணால 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா 80 பேர் நீ பொம்பளை போட்டிருக்க, 80 பேரும் வரலன்னா அந்த 100 பேருடைய வேலை யார் செய்யணும்? ஆம்பளைங்க செய்யணும். ஆம்பளைங்க தேடுவேன், டிமாண்டா போயிடும், சம்பளம் கூடும். அதனால 3000 சம்பளம் 4000 எப்ப டிமாண்ட் ஆச்சு? 4000 5000 ஆகும் சம்பளம் கூடும். அதை வச்சு நீ 4 பொம்பளையில வளர்த்தலாங்க. ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு ஒரு முழு குடும்பம் சாப்பிடல, மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை எல்லாரும் சாப்பிடலாம். அந்த காலத்துல இந்த பறக்கத்து இருந்துச்சு. ஊர் பெரிய ஊடா இருக்கும், ஒரு ஆம்பளை சம்பாதிப்பான், 10 பேர் 20 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. பாட்டியோட அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, விதவையாய் ஆகிவிட்ட தங்கச்சி, அக்கா, மச்சான், மாமா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஆள் சம்பாதிப்பான். அந்த அளவுக்கு எல்லாம் பறக்க செஞ்சாங்கல்ல. நீ எப்ப பொம்பளைங்களை தெருவுக்கு அமைக்க ஆரம்பிச்சு இருக்கிற பறக்கத்தெல்லாம் சேர்ந்து போக ஆரம்பிச்சு. கொஞ்சம் பேர் ஏன் சஃபீஹின்ட்டு அல்ல ஒரே வார்த்தையில அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லும் போது நாகிசாத்துல் அகல், அகலும் கம்மியா அவர்களுக்கு, தீன் தீனும் குறைவு. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் வலா தூத்து சுஃபஹா அம்வாலக்கும், சஃபீஹ இடத்திலே உங்கள் பொருள்களை கொடுக்க வேண்டாம். அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், அந்த பொருளில் தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கை ஆதாரங்களை வைத்திருக்கிறான். வர்ஸுகூஹும் ஃபீஹா, அவர்களுக்கு நீங்க அதிலிருந்து உணவு கொடுங்கள், பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சின்னவர்களுக்கும். வக்ஸூஹும், அவர்களுக்கு ஆடை அணிவியுங்கள், காசப்பண்ணத்து கையில கொடுக்குறாதீங்க. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, நல்ல வார்த்தைகளை அவர்களை பேசுங்க. எத்தீமான ஒருத்தன் என்ன எங்க அத்தா காசு கொடுக்காம ஏமாத்துக்கிறியா, ஆச்சா போச்சாங்கிறான். தம்பி அப்படி இல்லைம்மா, உங்க காசு தான், யாரும் இல்லைண்டா, நான் திங்க முடியாது, ஹராமாச்சு, எனக்கு ஒன்றை தான் கொடுக்க போறேன், நீ அதை பயன்படுத்தி இன்னும் நல்ல முறையில் அது பெருசா வளர்க்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறேன், நீ எப்ப கேட்டாலும் கொடுத்துட்டு போக போறேன் பாரு, அப்படியே அன்பா பாசமா பேசு அவங்கள்ட்ட. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவரிடத்தில் நல்ல வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். அவன் ஆறுதல் சொல்லுங்கள் அவர்களுக்கு. அறிவு வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி காசை கையில கொடுங்க.